விஜய் சாரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு நான் போய் விஜய் சாரை பார்த்து கதை சொன்னேன். நான் 3 கதைகள் சொன்னேன் சார். அந்த 3 கதைகளையும் அவர் கேட்டுட்டு அவர் சொன்ன வார்த்தை என்னால் மறக்கவே முடியாது. மகிழ், நீங்கள் மகிழ் சார் அப்படின்னு சொன்னார். எல்லாரையும் மரியாதை கொடுத்து பேசக்கூடிய ஒருத்தர். மகிழ் சார், நீங்கள் என்னை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. ஒரு கதையோட நின்றுருந்தா டக்குன்னு செலக்ட் பண்ணிடலாம் மாதிரி. என்னடா அவரை நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டதா சொல்றாரு. என்னடா அப்படின்னு நான் யோசிக்கிறதுக்குள்ள எனக்கு 3 கதையுமே பிடிச்சிருக்கு, எதை சூஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னாரு. எதை பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க அப்படின்னாரு. அவருடைய அடுத்த படமா அதை பண்றதுக்கு அவர் ரெடியாகவும் இருந்தார். ஸோ தெர் வாஸ் அ சிச்சுவேஷன் சார். அண்ட் என்னால் மறக்க முடியாத ஒரு தருணம் அது. விஜய்க்கு நீங்கள் கதை சொன்ன தருணத்தையும் அவர் கதை கேட்ட தருணத்தையும் கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். தெரியுமா? நான் போனதும் அவருடைய அலுவலகத்துக்கு வந்துருவாங்க சார் அப்படின்னாரு. அப்புறம் அவருடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போனார். என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் நத்திங் சார், ஜஸ்ட் ஹாட் வாட்டர் அப்படின்னு. இல்லை க்ரீன் டீ அப்படின்னாரு. எஸ் சார் அப்படின்னு. க்ரீன் டீ வந்தது. அவரே அவருடைய கையால் ஊற்றி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணலாமா சார் அப்படின்னு. ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. இந்த ஐ ஸ்டார்ட் சேயிங் நரேட்டிங். நான் 3யுமே ஒரு ஃப்ளோவில் சொல்லி முடித்தேன். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 or 2 minutes அப்படியே இருந்தார். அண்ட் என்னை பார்த்துட்டு அப்போ தான் அந்த வார்த்தை சொன்னார். மகிழ், நீங்கள் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க, தன்னை கன்ஃபியூஸ் பண்ணுறதா சொன்னார். ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட், ஐ வாஸ் வெரி த்ரில்டு சார். கொஞ்ச நேரத்தில் ஜெகதீஷ் கிட்ட அந்த கால் வந்தது. சார் என்ன சார் நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன கதை சொன்னீங்க? அவரும் அதே தான் சொன்னார். சார் வெரி ஹாப்பி சார், வெரி ஹாப்பி சார், இது எப்படியாவது பண்ணிடணும் சார். ஏன்னா அந்த 3 கதையில் ஒரு கதையை வந்து என்னையே சூஸ் பண்ண சொன்னார். நானும் அதை சூஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டார். இதெல்லாம் மறக்க முடியாத விஷயங்கள் சார். இப்போ யோசிச்சு பார்க்கும்போது கூட அது விஜய் சாருக்கு ரொம்ப பொறுத்து. ஏன்னா ஒரு பெரிய ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவால் மட்டுமே பண்ணக்கூடிய ரகத்தை சார்ந்த கதைகள் இது. இன்னைக்கும் அந்த கதைகளில் வந்து விஜய் சார் நடித்தார்னா இப்போ அவருக்கு இருக்கிற ஒரு ஸ்டேச்சர்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைத்தோம். எனக்கு வந்து அது என்னாச்சு மகிழ் சார் அப்படின்னாரு. அவன் நான் சொன்னேன், சார் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் இன்னும் போய்கிட்டு இருக்கு சார், இன்னும் ஷூட் ஸ்டார்ட் பண்ணலை, ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடணும். சரி, அப்போ நீங்கள் ஒன்றும் அவசரப்படாதீங்க, பொறுமையாக பண்ணிட்டு வாங்க. நான் இன்னொரு படம் நான் வந்து இப்போது கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன், ஸோ நானும் அதை முடிச்சுட்டு வரேன், நீங்களும் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். பட் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு.